வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என அறிவித்தார். என்எல்சி நிறுவன பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். நீங்கள் தேடுகிற இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக இருப்பேன். குட்டி கதை சொன்ன முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ரூபாய் 58,000 கோடி முறைகேடு. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். தாவேக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரிக்டர் அளவுகோலில் 7.1 மற்றும் 7.5 என்ற நிலையில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனால் மொரோன் நகரம், தலைநகரான காரகாஸ் நகரம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு நூற்றாண்டில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கின. பலர் காயமடைந்தனர். இதனால் நாடு முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெனிசுலா பொறுப்பு ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது நிலநடுக்க தாக்கங்களின் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும், இன்று காலை வரை 32 பேர் உயிரிழந்தனர் எனவும் 700 பேர் காயமடைந்தனர் என்றும் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டார். இந்நிலையில் நிலநடுக்க சம்பவத்திற்கு எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். அதில் வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்படுத்திய பாதிப்பால் ஆழ்ந்த வேதனை அடைந்துள்ளேன் என்றும், இந்திய மக்கள் சார்பாக வெனிசுலா அரசு மற்றும் மக்களுக்கு குறிப்பிடும்படியாக சொந்தங்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், நிலநடுக்கத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைந்து வருவதற்காக இந்தியா இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறது எனவும், வெனிசுலா நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். என்எல்சி நிறுவன பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தை 2% அடிப்படை பங்குகள் மற்றும் 1% கூடுதல் பங்குகள் ஒதுக்கீடு விருப்பம் உள்ளிட்ட 3% வரையிலான விற்பனைக்கான சலுகை மூலம் விற்பனை செய்வதற்கு இந்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து தமிழ்நாடு அரசின் வருத்தத்தை தெரிவிக்கும் முகமாக இக்கடிதத்தை தான் எழுதுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்த ஒரு முடிவையும் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறது என்றும், என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது தோற்றம், வளர்ச்சி மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் என அனைத்திலும் தமிழ்நாட்டுடன் இரண்டரை கலந்திருப்பதால் இவ்விவகாரம் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீங்க தேடுற இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக இருப்பேன் என்று குட்டி கதை சொன்ன முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த விவாதத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று முன்தினம் பதிலளித்து பேசினார். அப்போது குட்டி கதை ஒன்றை சொன்னார். அதில் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் அதிகமா இருக்கிறது என்பதற்காக கண்ணுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு சுற்றி தேடிக்கொண்டிருந்தாராம். அப்போது கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க கேட்டபோது அதற்கு அந்த பெரியவர், அது ஒண்ணும் இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதானே இருப்பார்னு சொன்னீங்க, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம் என்று குட்டி கதையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார்.
இந்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் விமர்சனத்திற்கு திருவாரூரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றைக்கும் மக்கள் மனதில் பதிந்திருக்கிறேன். அப்பாவை அங்க தேடாதீங்க, மக்கள் மனதில் பதிந்திருக்கிறார். நீங்கள் தேடுற இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக இருப்பேன் என்று மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். மேலும் கோட்டையில்தான் அனைத்து கோப்புகளும் இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்னும் கோப்பில் மு.க.ஸ்டாலின் என்ற கையெழுத்து இருக்கும். அங்கு இந்த ஸ்டாலின் இருப்பேன் என்று புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற கோப்புகளில் ஸ்டாலின் இருப்பான் என்றும், கோட்டையில்தான் இருக்கிறேன் என்றும், ஆட்சியில்தான் இருக்கிறேன், மகளிர் உரிமை திட்டம் இருக்கும் வரை இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ரூபாய் 58,000 கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளது என சாக்கடிக்கும் வெள்ளை அறிக்கையை மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு கடந்த 16ஆம் தேதி தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் ரூபாய் 13,18,000 கோடி என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்துறைக்கு என தனியாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அத்துறையின் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கையை அவர் வெளியிட்டார். அதில் மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 25 ஆண்டுகளாக மின் வாரியம் கடந்து வந்த பாதை குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மின்சார வாரியத்திற்கு தற்போது ரூபாய் 2,47,130 கோடி கடன் உள்ளது எனவும் 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரை மின்வாரிய செலவு ரூபாய் 5,32,000 கோடி எனவும் 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரை மின்வாரிய வருமானம் ரூபாய் 4,97,000 கோடி எனவும் 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரை மின்வாரிய பற்றாக்குறை ரூபாய் 34,447 கோடி எனவும் திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ரூபாய் 58,000 கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் மின்துறையின் மொத்த நிலுவை கடன் மட்டுமே ரூபாய் 2,47,130 கோடி என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழக வெற்றிக்கழக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மின்வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமையகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டார். இந்த நிலையில் தாவேக அரசு உள்நோக்கத்துடன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நலிவடைந்து கிடந்த மின்துறையை போதிய நிதி ஒதுக்கி காப்பாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும், திமுக ஆட்சியில் தடையின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டது எனவும், சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மு.க.ஸ்டாலின் எனவும், திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மின்துறை வருவாய் 1,77,000 கோடியாக உயர்த்தப்பட்டது. அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறையை 43,000 கோடியாக குறைத்தோம் எனவும், அதிமுக ஆட்சியில் 3 கட்டங்களாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது மின்சார வாரியத்தில் ரூபாய் 1,59,000 கோடி கடன் இருந்தது எனவும், அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்காக நாங்கள் வட்டி கட்டினோம். மின்துறையில் அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்காக 5 ஆண்டுகளில் ரூபாய் 75,000 கோடியை வட்டியாக கட்டியுள்ளோம் என்றும், அதனை ஏன் வெள்ளை அறிக்கையில் சொல்லவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் SP வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவில் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்டோருக்கு மீண்டும் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் வேலுமணி உள்ளிட்டோரின் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்த நிலையில் மீண்டும் முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார். கட்சியில் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை முடிவிற்கு கொண்டு வரும் விதமாக
எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுக தலைமை நிலைய செயலாளராக லாகூர் அருணாச்சலம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் கேபி முனுசாமி ஏற்கனவே இருந்து வரும் நிலையில் தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக அன்பழகன், காமராஜ், வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக திருத்தணி கு. அரி, மருதராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் சிறப்பாக செயல்படுகிறார். அவரது பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார் என நான் நம்புகிறேன் என்று அருப்புக்கோட்டையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காவேரி மகால் திருமண மண்டபத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாணவரணி செயலாளரின் திருமண விழாவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடத்தி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை கூட்டம் நாளை காலை 10 மணி அளவில் தாயகத்தில் நடைபெற உள்ளது என்றும் தற்கால அரசியல் சூழ்நிலைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களின் முடிவுகள் பொதுக்குழு உறுப்பினர்களின் முன்னிலையில் முன்வைக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணத்தை அறிந்து கழகத்தின் தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்படும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசியல் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிறப்பாக செயல்படுகிறார், அவரது பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது என்றும் இன்னும் 6 மாதத்திற்குள் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார், அதை நான் நம்புகிறேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விஜய் சிறப்பாக செயல்படுகிறார், அவர் பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்துக்குள் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார். He will equip himself. I do hope. நான் அதை நம்புகிறேன். சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்டு வாங்கி போன ஆட்சியில் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுவும் சொல்ல விரும்பவில்லை. திமுகவினர் அரசியல் நாகரிகத்துடன் செயல்படவில்லை என்றும் இருமொழி கொள்கை என்பது எங்களது கொள்கை கோட்பாடு, அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், மத்திய அரசிடம் இருந்து கல்வி நிதியை பெறாவிட்டாலும் விடமாட்டோம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான ராஜ்மோகன் முதன்முறையாக பெரம்பலூருக்கு வந்திருந்தார். அப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்தும் மாவட்ட அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசு பள்ளியும் தனியார் பள்ளியும் 2 கண்களை போன்றதுதான் என்றும் மாற்றத்தாய் மனப்பான்மையுடன் ஒதுக்கிட மாட்டோம் எனவும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் நமது பிள்ளைகள்தான் என்றும் இருவரையும் சரிசமமாக தான் பார்க்கிறேன் எனவும் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஊழலை ஒழித்தாலே போதும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெருமாள், சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பினான்சியல் சாங்ஷன்ஸ் ஏதோ ஒரு திட்டம் போட்டுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்குறோம்னு வைங்களேன். அடுத்த மாசம் போய் பார்த்தா அந்த கழிப்பறை பைப்ல தண்ணி வரலன்னா அதெல்லாம் எந்த பயனும் இல்லை. அடுத்த வருஷம் போய் பார்த்தா அந்த கழிப்பறையினுடைய பீங்கான்ல விரல் விட்டுருந்தா அது அதை விட மோசம். அப்ப ஒரு விஷயத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்துவது மட்டும் அல்ல, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டோம் அதல்ல. இதுக்கப்புறமேட்டு எப்படி பண்ணணும்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் என்னாச்சு, அந்த மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா இருக்கா, மந்த்லி ரிப்பேர் பண்ணுமா, இயர்லி ரீஸ்டோர் பண்ணுமா, இதை போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். அதனால இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து தொடங்கி அரசு பள்ளிகளையும் இப்படி சொல்றதே ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஆனா ஒரே நாள் அல்ல, ஒரு நாள் அந்த நிலைமை நிச்சயமா அடையும். நீட் தேர்வினால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு வரும் நிலையில் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சென்னையில் கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜி எம். ஜான் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள மாணவர்களின் குரல் என்ற இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும்
கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜு எம் ஜான் மற்றும் அகில இந்திய இளைஞர் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலாளர் லெனின் பிரசாத் ஆகியோர் சென்னை சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது இந்த ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிந்தது காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டது என்றும் 2014ஆம் ஆண்டு இதேபோல் நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான போது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும், ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து எந்த விவரமும் கிடையாது என்றும், கடந்த 6 ஆண்டுகளில் நீட் தேர்வினால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் எனவும், இந்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தமிழ்நாட்டில் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜு எம் ஜான் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கான தேர்வு முறைகள் அரசு சம்பந்தமான அரசு துறைக்கான தேர்வுகளிலே பல கட்ட மோசடிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீட் தமிழகத்திலே நாம் அதிகமாக பாதிக்கப்படுகின்றோம். நீட்டை முதலில் இருந்து இன்று வரை எதிர்க்கின்றது நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம், நம்மளுடைய தமிழக மக்கள். இந்த நீட் குளறுபடியால் அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றதும் நம்மளுடைய தமிழகம்தான். கடந்த மாதம் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு மோசடியால் நீட் ரத்து செய்யப்பட்டு அந்த தேர்வு மீண்டும் நடந்திருக்கின்றது. விவசாயிகள் அதிகாரிகளை சந்திக்க செல்லும் போது அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் எச்சரித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திற்கு வர காலதாமதமானதால் விவசாயிகள் அனைவரும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இந்த சம்பவத்தை தவிர்க்கும் வகையில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் 11 மணிக்கு நடைபெற்றது. கூட்டத்தில் வன உயிரின பாதிப்பால் மரணமடைந்த நாராயணபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணம்மாள், பனங்குறிச்சியைச் சேர்ந்த சீதாபதி, மேல கடையநல்லூரைச் சேர்ந்த மாரிசெல்வி, கீழ ஆம்பூரைச் சேர்ந்த ஆறுமுக வடிவு ஆகிய 4 குடும்பத்தினர் தலா ரூபாய் 10 லட்சம் வீதம் 4 நபர்களுக்கு ரூபாய் 40 லட்சம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விவசாய இடுபொருளும் சிறப்பாக விவசாய பணிகள் மேற்கொண்ட விவசாயிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பேசினார். அப்போது விவசாயிகள் அதிகாரிகளை சந்திக்க செல்லும் போது அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் 2வது மகன் ஜனார்த்தனன், பழனி பாரதியின் மகள் பவித்ராவிற்கும் நடைபெற்ற திருமண விழாவில் அரசியல் கட்சி தலைவர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற திமுக தலைவர் வெண்ணிலா சம்பத்தின் 2வது மகன் ஜனார்த்தனனுக்கும் பழனி பாரதியின் மகள் பவித்ராவிற்கும் திருமணம் நடைபெற்றது. விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், மருத்துவர்கள், அனைத்து துறை சார்ந்தவர்கள் என பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்கள் ஜனார்த்தனன், பவித்ராவை வாழ்த்தினர். திருமண விழாவிற்கு வந்த மணமக்களை வாழ்த்திய அனைவருக்கும் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் நன்றி தெரிவித்தார். விழாவில் தாவேகா வெளிநாடு வாழ்த்தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டி, திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்கு உட்பட்ட பால்நெல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ உண்ணாமுலை உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகில உலகிற்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாகவும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைத்தல் ஆகிய 5 தொழில்களை நடத்தும் பரமேஸ்வரன் பல்வேறு திருத்தலங்களில் பல திருநாமங்களோடு அருள்பாலித்து வருகிறார். அதன்படி காஞ்சிபுரத்திற்கு கிழக்கேயும் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூருக்கு மேற்கேயும் அமைந்துள்ள இயற்கை வளம் மிக்க
பாழ்நெல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையார் பல்லாண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்நிலையில் அண்ணாமலையாருக்கு புதிதாக ஆலயம் அமைக்கப்பட்டு ராஜகோபுரம், மதில் சுவர்கள், கொடிமரம் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் கோவிலின் முன்பு யாக குண்டம் அமைத்து யாக வேள்விகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகளுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக பெரியோர்கள், சிவநேயர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பாழ்நெல்லூர் கிராமத்தின் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையாரை வழிபட்டனர். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக திருவண்ணாமலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு வீடு மற்றும் பொறியியல் மருத்துவக் கல்லூரியிலும், சென்னை ஆழ்வார்பேட்டையிலும், பழனியில் முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி வீடு உள்ளிட்ட 13 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரூரில் பழனியப்பா தெருவில் உள்ள அரசு ஒப்பந்ததாரரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பருமான MCS சங்கர் ஆனந்த் இல்லத்தில் சோதனை நடைபெற்றது. இதேபோன்று கரூர் சின்ன ஆண்டாள் கோவில் சாலையில் அமைந்துள்ள லட்சுமி அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கார்த்திக் என்பவரது வீட்டிலும், பள்ளப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட தெற்கு மந்தை தெருவில் பொதுப்பணித்துறை உதவி கோட்ட பொறியாளர் ரஃபிக் என்பவர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். பன்ருட்டி அருகே உள்ள பூண்டி, வரிஞ்சிப்பாக்கம் பகுதிகளில் சங்ககால மக்களின் வாழ்வியல் எச்சங்களை வரலாற்றுத்துறையினர் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பூண்டி வருவாய் கிராமமான வரிஞ்சிப்பாக்கத்தில் வயல்வெளி பகுதியில் செங்கல் சூளை போடுவதற்காக எடுத்த பள்ளத்தில் 3 உரை கிணறுகள், பானை ஓடுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வரிஞ்சிப்பாக்கம் ஊரைச் சேர்ந்த சிவசக்தி பாலமுருகன் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தண்டாயுதபாணி ஆகியோருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல், பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வரிஞ்சிப்பாக்கத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது சங்க காலத்தைச் சேர்ந்த சுடுமண் காதணி, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள், கெண்டி மூக்குகள், குறியீடு பானை ஓடு, சுடுமண் கொடுவை, செங்கற்கள் மற்றும் 3 உரைக்கிணறுகள் ஆகியவற்றை கண்டறிந்தனர். போதைப்பொருள் தினத்தை முன்னிட்டு திருவெண்ணெய்நல்லூரில் காந்தி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமார் தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் போதைப்பொருள் தினத்தை முன்னிட்டு காந்தி மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் தலைமை தாங்கினார். திருவெண்ணெய்நல்லூர் காவல்துறையினர் முன்னிலை வகித்தனர். பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் விஜய் பாபு அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலோசகர் முருகன் கலந்து கொண்டு போதைப் பொருளால் ஏற்படும் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். எடப்பாடி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் அனுமதியின்றி கனிமங்களை வெட்டி எடுத்த 2 ஜெயின் பிளாக் ஹிட்டாச்சி வாகனங்களை சங்ககிரி வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் எடப்பாடியை அடுத்த புட்டமனை அருகே அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் கனிமங்களை 2 ஹிட்டாச்சி ஜெயின் பிளாக் வாகனங்கள் மூலம் வெட்டி எடுத்து வருவதாக சங்ககிரி வட்டாட்சியர் கோமதிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ் பிரபு உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது அரசு புறம்போக்கு நிலத்தில் அனுமதியின்றி கனிமங்களை வெட்டி எடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 ஹிட்டாச்சி வாகனங்களையும் பறிமுதல் செய்த
முற்பட்ட போது வாகனத்தின் உரிமையாளர் சண்முகம் மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்ய ஒப்புக்கொள்ளாததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு 2 ஹிட்டாச்சி வாகனங்களை பறிமுதல் செய்து சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் முன்னாள் அமைச்சர் ஏவவேலு கல்லூரி மற்றும் அமைச்சரின் வீடு உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் முன்னாள் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலுவிற்கு சொந்தமான திருவண்ணாமலையில் மாநகராட்சிக்குட்பட்ட தென்மாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி, கம்பன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட 7 இடங்களில் 35க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 7 குழுக்களாக அதிகாலை 5 மணி முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் திருவண்ணாமலை அடுத்த தண்டாரம்பட்டு அடுத்துள்ள கூடலூர் கிராமத்தில் இன்று காலை 7 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் 3 குழுக்களாக 15க்கும் மேற்பட்டோர் அதிரடி சோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து 11 மணி அளவில் சோதனையை முடித்துக்கொண்டு வெளியே வந்தவர்கள் எந்தவிதமான ஆவணங்களும் சிக்கவில்லை என தெரிவித்து வெறும் கையுடன் 3 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு திசைகளில் சென்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் சவாலான ஹெர்னியா சிகிச்சை தொடர்பாக வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை முறைகள் குறித்த மாநாடு நடைபெற்றது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் தமிழ்நாடு மாநில அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் வயிற்றை சுற்றியுள்ள பகுதியை மறுசீரமைப்பு செய்தல், சவாலான ஹெர்னியா சிகிச்சை தொடர்பாக வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு குழு தலைவர் டாக்டர் ரவீந்திரகுமார் தலைமை தாங்கினார். இந்த மாநாடு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், சிறந்த நடைமுறைகள் மற்றும் மருத்துவத்துறையின் சமீபத்திய முன்னேற்றங்களை அறிந்து கொள்ளும் ஒரு முக்கிய கல்வித்தளமாக அமைந்தது. மாநாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சர்வதேச நிபுணர்களும் இந்தியாவின் முன்னணி மருத்துவ நிபுணர்களும் பங்கேற்று வயிற்று சுவர் மறுகட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து தங்களது அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாநாட்டில் தற்போது ஹெர்னியாலஜி எனப்படும் நவீன வயிற்று சுவர் மறுகட்டமைப்பு தொடர்பான முக்கிய அம்சங்கள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த விரிவாக விவாதிக்கப்பட்டது. சிவகாசியில் செயல்படாத பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் காயமடைந்த 3 இளைஞர்கள் சிகிச்சைக்காக சிவகாசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகாசியைச் சேர்ந்த முத்தையா என்பவருக்கு சொந்தமான தி பிரில்லியன்ட் பட்டாசு தொழிற்சாலை செங்கமலப்பட்டியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முத்தையா இறந்த பின்பு தொழிற்சாலையின் உரிமம் வேறு பெயருக்கு மாற்றப்பட்டதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த 10 வருடங்களாக பட்டாசாலை செயல்படாமல் மூடி கிடக்கிறது. பூட்டி கிடக்கும் பட்டாசு தொழிற்சாலை வளாகத்தை சமூக விரோதிகள் தங்களது செயல்பாட்டுக்கான கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையின் பக்கத்தில் உள்ள ஆலமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஹரிபரத், சுபாஷ், மாரி செல்வம் ஆகியோர் புகை பிடித்துவிட்டு சிகரெட் துண்டுகளை அங்கிருந்த கழிவு பட்டாசு பொருட்களில் வீசியதில் தீ விபத்து ஏற்பட்டதில் 3 இளைஞர்களும் காயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் 3 இளைஞர்களையும் மீட்டு சிகிச்சைக்காக சிவகாசி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இது குறித்து சிவகாசி கிழக்கு பகுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பன்ருட்டி அருகே முந்திரி பெண் தொழிலாளிகளை ஏற்றி சென்ற வேன் மீது டிப்பர் லாரி மோதியதில் காயமடைந்த ஓட்டுநர் உட்பட 8 பேர் கடலூர், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கீழக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் முந்திரி தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் தினக்கூலி வேலைக்கு சென்றுவிட்டு இரவு நேரத்தில் வீட்டிற்கு வேனில் சென்றபோது காடாம்புளியூர் அடுத்த கொச்சிக்குப்பம் பகுதியில் எதிரே வந்த டிப்பர் லாரி அதிவேகமாக வேனில் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் இருந்தவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் ஓடி வந்து காயமடைந்த ஓட்டுநர் குமரவேல், கிளீனர் கனகராஜ் உட்பட 6 பெண்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
அங்கு முதலுதவி பெற்ற பின்னர் மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக கடலூர் மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காடாம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் கல்பனா பாலமுருகன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார். விருத்தாச்சலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் கல்பனா பாலமுருகன் என்பவர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அப்போது நகர செயலாளர் அப்பாஸ் அலி மற்றும் நகர பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர். தாவேகாவில் இணைந்த பின்னர் கல்பனா பாலமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுத்து வருவதால் தாவேகாவில் இணைந்ததாக கல்பனா பாலமுருகன் தெரிவித்தார். பார்த்து அவரது சட்டசபையில் உரையாற்றியதை பார்த்துவிட்டு கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் இணைந்து கொண்டேன். மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களது முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தேன். குறிப்பாக இளைய தலைமுறை முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வராக ஆக்கியிருக்காங்க. அவர்களோட திட்டத்தில் முக்கியமாக எனக்கு சிங்கப்பெண்கள் படை உருவாக்குனது என்னை மிகவும் வியக்க வைத்தது. உடையார்பாளையம் அடுத்த போட்டியால் கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அறங்காவலரை கண்டித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த போட்டியால் கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் திருக்கோவிலில் சேதமடைந்துள்ளதால் இதனை இடித்துவிட்டு புதிய கோவில் கட்டுவதற்கு 2014ஆம் ஆண்டு அப்போதைய அறங்காவலர் தமிழரசு என்பவர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக கோவில் நிலங்களில் உள்ள தைல மரங்களை வெட்டி விற்பனை செய்த வகையில் 9,94,000 கோவிலுக்கு சொந்தமான 3,50,000 என மொத்தம் 36 லட்சம் பணமும் 54 சவரன் தங்கமும் அறங்காவலர் தமிழரசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணத்தின் மூலம் கோவில் கட்டுமான பணி, காங்கிரீட் மேற்கூரை வரைவு அமைத்தல் நிலையிலும் மேலும் பணம் தேவை என்பதால் பொதுமக்களிடம் வரி வசூல் செய்ய வேண்டும் என தமிழரசு தெரிவித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் இதுவரை கோவில் கட்டும் பணிக்கு செலவிடப்பட்ட கணக்குகளை காண்பிக்க வேண்டும் என தமிழரசனிடம் கேட்டபோது கணக்கை காட்ட மறுத்து அறங்காவலர் தமிழரசன் மற்றும் அவரின் மகன் கார்த்திக் ஆகியோர் பொதுமக்களிடம் முரட்டுத்தனமாக வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் போட்டு தமிழரசை அறங்காவலர் குழுவிலிருந்து நீக்கம் செய்துள்ளதாக பொதுமக்கள் அறிவித்தனர். அதன் பிறகு ஊரில் வரி வசூல் செய்து கோவில் கட்டுமான பணியை முழுவதுமாக முடித்த நிலையில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த ஒருமனதாக பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை அறிந்த தமிழரசு எனக்கு பிறகு எனது மகன் கார்த்திக் தான் அறங்காவலராக இருக்க வேண்டும் எனவும் அதற்கு கிராம மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் கும்பாபிஷேகத்தை நடத்த விடமாட்டேன் என்று பல்வேறு பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அறங்காவலர் தமிழரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இன்னைக்கு நாங்க ஊரு ஒத்துமை மேல கோயில உண்டாக்குனதுக்கு பிற்பாடு நீ போராட்டம் பண்ற. நானே ஒரு பவுன் வெள்ளி எடுத்து வச்சிருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. 8ஆம் தேதி நாட்டாரு நாங்க தான் பல்லாக்கு தூக்குவோம், நாங்க தான் எல்லாமே செய்தோம். இன்னைக்கு உன்னை எந்த காரியத்துக்கும் நாங்க ஒதுக்க கிடையாது. இன்னைக்கு நீ அதுல உள்ள வருமானத்தையும் காட்ட கிடையாது, நல்லது கெட்டதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நீ இன்னைக்கு எல்லாரையும் வெறுத்து போராட்டம் பண்ற. இல்ல இன்ன இடத்துல கோயில் மானியம் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, பவுன் இருக்குன்னு யாராவது ஊரு சனங்க கேட்டு இருந்தால் நீ ஒத்துக்கலாம். நாங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊர்ல சனங்க சேர்த்து இன்னைக்கு ஒரு கோயில், எங்க ஊர்லயே கோயில் கிடையாது,
கோயிலை எடுத்து கட்டுறாங்க. இன்னைக்கு அதையும் நீ கேட்குறன்னா இது நல்லா இல்லை, அவ்வளோதான். அதுக்கண்டா என் பேர் செல்லம்மா. ஆமாம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என அறிவித்தார். NLC நிறுவன பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். நீங்கள் தேடுகிற இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக இருப்பேன். குட்டி கதை சொன்ன முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ரூபாய் 58,000 கோடி முறைகேடு. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். தாவேக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.